நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் மிக மிக முக்கியமான ஒரு நாள். திருச்சபை வரலாற்றிலே இந்த நாள் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நாள். கிறிஸ்தவ மக்களுக்கு மாத்திரமல்ல, யூத மக்களுக்கும் இந்த நாள் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நாள். பெந்தேகோஸ்தே திருநாள். பெந்தேகோஸ்தே அப்படின்னா 50வது என்று அர்த்தம். பெந்தேகோஸ்தே, பாண்டா என்றால் கிரேக்க மொழியிலே 55 என்று பொருள். இந்த 50வது நாள் யூதர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள். பஸ்கா பண்டிகையை தொடர்ந்து வருகின்ற 50வது நாள் அவர்களுக்கு அறுப்பு கால பண்டிகை, அதாவது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அந்த நன்னாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அருளப்பட்டார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த திருநாளிலும் கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வந்திருக்கிற நம்மோடு கூட ஆண்டவர் இடைபடுவாராக. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக இருந்தவாறு கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம். இது தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு நேரம். ஆகவே ஆண்டவரே என்னோடு பேசும், எங்களோடு பேசும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, யூதர்களுக்கு 3 பண்டிகைகள் மிக மிக முக்கியமான பண்டிகைகள். முதலாவதாக பஸ்கா பண்டிகை. நிசான் மாதம் 15ஆம் தேதி இப்பண்டிகையை ஆசரிப்பார்கள். அந்த பண்டிகையை தொடர்ந்து வருகின்ற 2வது நாளிலிருந்து அறுவடை ஆரம்பமாகும். அதிலிருந்து 7 வாரங்கள் அறுவடை நடைபெறும். 7 வாரங்கள் கழித்து வருகின்ற ஓய்வு நாள் அவர்களுக்கு சேர்ப்பின் பண்டிகையாக, அறுப்பின் பண்டிகையாக கொண்டாடுவார்கள். அதைத்தான் சாவுத் என்று எபிரேய மொழியிலே சொல்லுகிறார்கள். பஸ்கா பண்டிகை, சாவுத் பண்டிகை. 3வது பூத், கூடார பண்டிகை. இப்படி 3 பண்டிகைகளை அவர்கள் ஆசரிக்கிறார்கள். அதிலே சிறப்பானதான அமைந்த இந்த 50வது நாளிலே கொண்டாடப்படுகிற இந்த அறுப்பின் பண்டிகை, அதைத்தான் பெந்தேகோஸ்தே. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற போது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஓரிடத்திலே கூடினார்கள். எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது. ஏன் பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே அவர்களுக்கு அருளப்பட்டார்? வருஷத்துல எத்தனை நாட்கள்? 365 நாட்கள் இருக்கின்றன அல்லவா? ஆனா ஏன் அந்த நாளிலே மாத்திரம் ஆண்டவர் அதை தெரிந்தெடுத்து அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை யூத மக்களுக்கு அல்லது ஆண்டவருடைய சீஷர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு பொழிந்தருளினார்? இதை குறித்து சில காரியங்களை ஆராய்ச்சி செய்த போது ஆண்டவர் சில காரியத்தை எனக்கு கற்று உணர்த்தினார். இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அல்லது இந்த அறுவடை பண்டிகையிலே நடந்தது என்ன? யூதர்கள் எப்படி இந்த பண்டிகையை ஆசரிக்கிறார்கள்? முதலாவது, நான் ஏற்கனவே சொன்னேன், இது அறுப்பு கால சேர்ப்பின் பண்டிகை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஸ்தோத்திர பண்டிகை. தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதற் பலன்களாகிய கனிகளின் மூலமாக கர்த்தருக்கு அந்த பலிகளை செலுத்துகிற பண்டிகை. ஆகவே முதற் பலன்களை கர்த்தருக்கு செலுத்துகிறார்கள். இரண்டாவது,
இந்த பெந்தைகோஸ்தே நாள் அல்லது இந்த பெந்தைகோஸ்தே பண்டிகையில என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், வேத வரலாறு சொல்லுகிறது, இவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் இருந்து 3 மாதத்திற்குள்ளாக சீனாய் மலையை அடைகிறார்கள். அந்த சீனாய் மலையிலே மோசையின் மூலமாக 10 கட்டளைகள் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த 3 மாதங்கள் என்று சொல்லி பார்க்கிற போது முதலாவது மாதத்தின் மிடில் தான் அவங்க புறப்படுகிறார்கள். ஆக இந்த 3 மாதங்கள் என்கிற போது கிட்டத்தட்ட 50வது நாளிலே கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆக கர்த்தருடைய கட்டளைகளை நியாய பிரமாணங்களை பெற்றுக்கொண்ட நாள் இந்த பெந்தைகோஸ்தே நாள், அதாவது 50வது நாள். எதிலிருந்து இந்த 50வது நாள்? பஸ்காவை தொடர்ந்து வருகிற 50வது நாள். மூன்றாவது வேத வசனம் சொல்லுகிறது 50, அது ஜூபிலி. இந்த யூபிலி வருஷத்துல அடிமையானவன் விடுவிக்கப்பட வேண்டும், அடிமையாய் கொடுக்கப்பட்ட நிலம் திரும்ப மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும், ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிற ஒரு காரணம், ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற ஒரு காரியம். ஆகவேதான் இந்த பெந்தைகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். இப்போ யூதர்கள் கொண்டாடின முறைக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற காரியங்களுக்கும் என்ன தொடர்பு என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கப்படுகிற போது முதற் பலன்களாகிய ஆவியின் கனியை கர்த்தருக்கு நாம் படைக்க வேண்டும். ஆவியின் கனி நமக்கு நன்றாக தெரியும் இல்லையா? ஆவியின் கனியை குறித்து நமக்கு நன்று மனப்பாடமாக தெரியும். இந்த ஆவியின் கனியை நம்முடைய கிரியையின் மூலமாக தேவனுக்கு படைக்க வேண்டும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருகிற போது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு சீனாய் மலையிலே மோசையின் மூலமாக 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டதோ, அதே போல ஆவியானவர் நமக்குள்ளே கடந்து வருகிற போது 10 கட்டளைகளின்படியாய் நாம் இன்னென்னவாறு நடக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார். மூன்றாவது, யூபிலி வருஷத்துல அடிமையானவன் விடுவிக்கப்பட வேண்டும். அதே போல பரிசுத்த ஆவியா நமக்குள்ளே வருகிற போது பாவத்திலிருந்து ஒரு மீட்பும், அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மீட்பும், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், ஒரு மீட்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் இந்த நல்ல நாளை தெரிந்தெடுத்து பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கூடி ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு பொழிந்தருளப்பட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய திருச்சபையிலே இன்றைக்கு தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருவசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் வந்து யார்? அவர் இதற்கு முந்தின உள்ள 7 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர் யார் என்று நமக்கு தெரிய வரும். அவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தையை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் 5 இடங்களிலே இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதியிருக்கிறார். 4 இடங்களில் இந்த சுவிசேஷத்திலும் மற்றும் நிருபத்திலே 1 யோவானிலும் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், அவர் பயன்படுத்தின வார்த்தை பாராக்ளிட்டோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. பாராக்ளைட்டோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதனுடைய பொருள் கம்ஃபர்டர். பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் தேற்றரவாளன். பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் நல்ல ஆலோசனை தருபவர். பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் ஆலோசனை கர்த்தர். பரிசுத்த ஆவியானவர் an advocate, அவர் வழக்கறிஞர், வழக்காடுபவர். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற பதம் உதவியாளர், துணை செய்கிறவர். இப்போ இங்க வேதவசனம் சொல்லுகிறது, இந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு 3 காரியங்களை அவர் செய்கிறார். என்ன செய்கிறார்? யாருக்கு செய்கிறார்? உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார். உலகம் யார்? இங்கே உலகம் நீங்களும் நானும் தான் இந்த உலகம். இந்த உலகத்தை குறித்து நாம் பார்க்கின்ற போது இந்த உலகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை காஸ்மோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சும்மா எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லக்கூடிய உலகம் மாத்திரமல்ல, இங்கே பர்டிகுலராக பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய பொருள் தேவ பக்தி அற்றவர்கள். யாரை கண்டித்து உணர்த்துவார் என்றால் தேவ பக்தி அற்றவர்கள்,
கடவுளிடமிருந்து தூரமாய் போனவர்கள். யாருடைய வாழ்வு கிறிஸ்துவுக்கு தூரமாய் இருக்கிறதோ அவர்களை இங்கே உலகம் என்று சொல்லுகிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள், அவருக்கு பகைஞர்கள், அவரை மறுதலிக்கிறவர்கள், அவரை விசுவாசியாதவர்கள், அவர்களைத்தான் இங்கே உலகம் என்று சொல்லுகிறார். தேவ பக்தியற்றவர்கள், கிறிஸ்துவுக்கு தூரமானவர்கள், கிறிஸ்துவை மறுதலிப்பவர்கள், அவர்களை கண்டித்து உணர்த்துவார். கண்டிப்பு அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையை குறித்து நாம் பார்க்கின்ற போது எலன்சோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கண்டிப்பு, ஆதாரங்களுடன் உணர்த்துவார். சும்மா சொல்லுகிற ஆண்டவர் அல்ல, ஆதாரங்களுடன் அவருக்கு விரோதமானவர்களை, பக்தியற்றவர்களை ஆண்டவர் உணர்த்துவார் என்று இங்கே வேதவசனம் சொல்லுகிறது. என்ன காரியங்களை எல்லாம் அவர் உணர்த்துவார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வந்து உணர்த்துகிற ஒரு காரியம் பாவத்தை குறித்து. வாட் இஸ் சின், எது பாவம் என்பதை குறித்து அவர் உணர்த்துகிறார். வாட் இஸ் சின், எது பாவம் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இங்கே பாவத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை ஹமர்த்தியா என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹமர்த்தியா என்றால் சின் என்று கிரேக்க மொழியிலே பொருள். அதனுடைய ஆழமான ஒரு பொருள் என்னவென்று சொன்னால் மிஸ்ஸிங் த மார்க். பாவம் என்றால் வழி தவறிய வாழ்வு. சாலையிலே ஓட வேண்டிய வாகனம் முறை தவறி நெறி தவறி ஓடுவதை போல இங்கே வாழ்விலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற மனிதனுடைய பாதை தெரியாமல் ஓடுவது, நெறி தவறிய வாழ்க்கை, மிஸ்ஸிங் த மார்க். அதுதான் சின்னுக்கு கொடுக்கப்படுகிற டெபினிஷன். குறி தவறியது, தவறிய ஓட்டம், தன் பாதையை விட்டு தவறி ஓடியது, ஓடுதளத்தை விட்டு தடமாறிய ஒரு மனிதனுடைய வாழ்வை போன்றது. செல்ல வேண்டிய பாதையை விட்டுவிட்டு தவறிய பாதையில் செல்வது, அதுதான் பாவம். இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து உணர்த்துகிற ஒரு காரியம், பாவத்தை குறித்து ஆதாரங்களுடன் கண்டித்து உணர்த்துவார். இங்கே எது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? வாசியுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், அவர்கள் என்னை விசுவாசியாதவர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த உலகம் தேவ பக்தியற்றவர்கள், கிறிஸ்துவை விட்டு தூரமானவர்கள், கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள். யார் அவர்கள்? அவரை விசுவாசியாதவர்கள். தம்மை சுற்றி இருக்கிற திரளான ஜனக்கூட்டத்தை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் சொல்லுகிறார், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே. எது விசுவாசம்? விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதுதான் விசுவாசம். இன்னொரு விசுவாசம் என்ன தெரியுமா? உண்மை தன்மை, ஆண்டவருக்கு பிரியமுள்ள உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறாரே, அப்படியானால் நாம் அவருக்கு நம்பகத்திற்குரியவர்களாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. சொல்லுவார்கள் இல்லையா, அவர் ரொம்ப நல்ல ஒரு விசுவாசியா அப்படின்னு. என்ன தெரியுமா அர்த்தம்? நமக்கு உண்மையாய் வாழ்பவன், நமக்கு ஏற்ற விதத்திலே நாம் விரும்புகிற வண்ணம் வாழ்பவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விரும்புகிற வாழ்வை அவர்கள் வாழாதபடியினாலே, எனக்கு பாத்திரவான்களாய் அவர்கள் இல்லாதபடியினாலே, எனக்குரியவர்களாய் அவர்கள் வாழாதபடியினாலே அது பாவம் என்பதை அவர் கண்டித்து உணர்த்துவார். ஒருவேளை இத்தனை திரளாய் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற நீங்களும் நானும் நினைக்கலாம், நான் விசுவாசி, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் என்று நீங்களும் நானும் பெருமை அடித்துக் கொள்ளலாம். நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எப்படி நம்மை விசுவாசி என்று அழைக்கிறார் என்று தெரியுமா? அவருக்கு பாத்திரவான்களாக, அவருக்கு உண்மையுள்ளவர்களாக, அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழுகிறவர்களாக நாம் வாழுகிற போது மாத்திரமே அவர் விரும்புகிற விசுவாசி. அவருக்கு உரியவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவன் விரும்பின வாழ்வு வாழ்ந்ததினால் ஆபிரகாம் தேவனுக்கு விசுவாசி என்று அழைக்கப்பட்டான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மிடையே வாசம் பண்ணுகிறார். ஆண்டவரை விட்டு நாம் தூரம் வாழுகிற அந்த வாழ்வை நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார்.
இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் சற்று யோசித்து பார்ப்போம். என் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கிறதா? நான் வாழுகிற இந்த வாழ்க்கை ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற போது, நம்மிடத்துல வருகிற போது அவர் உணர்த்துகிற ஒரு காரியம், நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நீதி, the righteousness என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். முதல் காரியம், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஸ்டாப் ராங் திங், ஸ்டாப் ராங் திங். பாவத்தை நிறுத்து, தவறான காரியங்களை நிறுத்து, தேவன் அருவருக்கிற காரியங்களை நிறுத்து, தேவன் வெறுக்கிற காரியங்களை இப்பொழுதே நிறுத்து. இரண்டாவது, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஸ்டார்ட் ரைட் திங்ஸ், சரியானவற்றை செய்ய ஆரம்பியும். நீதி, இந்த நீதி அப்படிங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை திக்கியாசுனேஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நியாயம், செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டும். நம்ம சொல்றோம் இல்லையா, செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளே செய்து வருகிறோம். நித்தமும் அப்படித்தான் சொல்றோம் இல்லையா? நித்தமும் அப்படித்தான். என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கிறோமா? செய்ய வேண்டியதை நான் செய்திருக்கிறேனா? செய்ய வேண்டியதை நான் செய்து கொண்டிருக்கிறேனாம்? ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற இந்த கட்டளையின்படி நான் வாழுகிறேனாம்? அதுதாங்க நீதி, அதுதான் நியாயம். நாம் செய்ய வேண்டியவைகளை ஆண்டவர் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார். அவைகள் தான் நாம் சரியாக செய்ய வேண்டும். இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த கிரேக்க வார்த்தையினுடைய சரியான ஒரு பொருள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெர்ஃபெக்ட் மாரல் பியூரிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய தார்மீக தூய்மையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட மாத்திரமல்ல, நேர்மையான ஒரு வாழ்க்கை, பாவமின்மை, சின்லெஸ், பாவமில்லாத ஒரு வாழ்க்கை, பியூரிட்டி, தூய்மையுள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தூய்மையான வாழ்வை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். இந்த நீதியை குறித்து அங்க பாருங்க, 16வது வசனத்துல 10வது வசனம், 16வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்து, நான் இப்ப என்னுடைய பிதாவின் இடத்திற்கு போகிறேன், ஆகவே என்னுடைய நீதி, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தூய்மை, நான் வாழ்ந்த வாழ்வை குறித்து அவர் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். அவரிடத்திலே பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. பாவம் இல்லாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வருகிற போது அவர் நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வருகிற போது அவர் கண்டித்து உணர்த்துகிற ஒரு காரியம் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார். நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையினுடைய பொருள் கிறிசோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. கிறிசோஸ், அதற்கு சரியான ஒரு விளக்கம் தெய்வீக தீர்ப்பு. தெய்வீக தீர்ப்பு, டிவைன் ஜட்ஜ்மெண்ட், பாவத்தின் தன்மையை கண்டிக்கும் தீர்ப்பு. இன்னொரு பொருள் கடைசி தீர்ப்பு. இது ஒண்ணும் நம்ம உலக வழக்கம் கிடையாது. உள்ளூர் நாட்டாம சொல்ற தீர்ப்ப ஹைகோர்ட்லயும், ஹைகோர்ட் சொல்ற தீர்ப்ப சுப்ரீம் கோர்ட்லயும், சுப்ரீம் கோர்ட்ல சொல்ற தீர்ப்ப ஐநா சபையில் அப்பீல் பண்றதுக்கு இது ஒண்ணு உலக வழக்கல்ல, கடைசி தீர்ப்பு. இது டிவைன் ஜட்ஜ்மெண்ட். ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. யாராயிருந்தாலும் சரி, இந்த நியாய தீர்ப்பிலே நிச்சயமாய் நாம் தீர்ப்பு அடைந்தே தீர வேண்டும். டிவைன் ஜட்ஜ்மெண்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வருகிற போது அவர் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்துகிற ஆண்டவர் ஒரு நாளிலே அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. ஆகவேதான் சொன்னேன், கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லுகிற போது இந்த கண்டிப்பு என்கிற வார்த்தைக்கு தகுந்த ஆதாரங்களுடன். சிறு வயதிலே கதைகள் கேட்டிருக்கிறோம் இல்லையா? நியாய தீர்ப்பு நாளிலே நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற போது இதுவரை நாம் வாழ்ந்த வாழ்க்கை அங்கே படம் போல போட்டு காண்பிக்கப்படும். மறைவிடத்திலே செய்யப்பட்ட காரியங்கள், ஒளிப்படத்திலே செய்யப்பட்ட காரியங்கள் அங்கே திரை போல நமக்கு முன்பாக காண்பிக்கப்படும். அப்பொழுது என்ன செய்வோம்? யோசித்து பாருங்கள்.
நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற அனுபவம் உண்டா? இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய கூட அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தின அந்த காரியங்களை என்றைக்காவது நாம் சிந்தித்தது உண்டா? யோசித்து பாருங்கள். ஒருவேளை நினைக்கலாம், எத்தனை ஆண்டுகளா நான் இந்த பெந்தைக்கோஸ்தே திருநாளை பார்த்து விட்டேன், எத்தனை ஆண்டுகளா இந்த பிரசங்கத்தை நான் கேட்டு விட்டேன், இதில் என்ன புதிதாகவா நான் கற்றுக்கொண்டேன்? எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு விசேஷித்த ஒரு தவணையை தருகிறார், மீண்டும் ஒரு தருணத்தை தருகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவர் நம்முடனே இருக்கிறார். ஆகவேதான் வேதவசனம் சொல்லுகிறது, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியவானாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றைக்கு நம்மளோடு கூட தாங்க இருக்கிறாரு, என்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டுதாங்க இருக்கிறாரு. ஆனா நாம தான் நம்முடைய மனதை கடினப்படுத்துகிறோம், நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறோம். ஒரு காரியத்தை செய்கிற போது டோன்ட் டு இட், இதை செய்யாதே என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார் அல்லவா? இதை செய்யாதே, இதை பேசாதே, இதை பார்க்காதே, இங்கு செல்லாதே, இதற்கு உடன்படாதே, இதற்கு சம்மதிக்காதே என்று சொல்லி எத்தனை முறை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கண்டித்து உணர்த்தினார். ஆனாலும் ஏனோ நம்முடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக இன்றும் நாம் கடினப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். ஆகவேதான் இன்றைய திருவசன தலைப்பு புதுப்பிக்கும் ஆவியானவர். எதை புதுப்பிப்பார்கள் தெரியுமா? ஒன்று, பழையதாய் போனதை புதுப்பிப்பார்கள். 2, பழுதாய் போனதை புதுப்பிப்பார்கள். 3வது, காலாவதி ஆனதை புதுப்பிப்பார்கள். எக்ஸ்பைரி ஆயிட்டுனா ரினியூ பண்ணுவோம் இல்லையா? ரிப்பேர் ஆயிட்டுனா ரினியூ பண்ணுவோம். எனக்கு அன்பானவர்களே, நம்மை நாம யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பழுதடைந்து போனதோ, நம்முடைய ஜெப வாழ்க்கை அது ரிப்பேர் ஆகி போனதோ, அல்லது ஆண்டவருக்குரிய அந்த சாட்சியின் வாழ்க்கையிலே அது காலாவதி ஆகி போனதோ, யோசித்து பாருங்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, சாட்சி வாழ்க்கையிலே அவர் நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். இன்னும் கடினம் வேண்டாம், இன்னும் நாம் கடினத்தன்மையோடு கூட இருக்க வேண்டாம். ஒருவேளை அன்றைக்கு அந்த சீஷர்களுக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கொடுக்கப்பட்ட போது அவர்கள் பலனடைந்தார்கள், சாட்சியாய் இருந்தார்கள், உலகத்தை கண்டித்து உணர்த்தினார்கள். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் நம்மிலே பலனடைகிறோம். நம்முடைய சாட்சியின் வாழ்வு மூலமாக பிறரை ஆண்டவருக்குள்ளாக அழைத்து வர நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்காகத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்வே இங்கே சுத்தம் பண்ணப்பட வேண்டியது இருக்கிறது, நம்முடைய வாழ்வே இன்றைக்கு புதுப்பிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. நம்முடைய பாத்திரமே அங்கே ஓட்டையாக இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய பாத்திரமே இங்கே அசுத்தமாக இருக்கும் என்று சொன்னால், இந்த பாத்திரம் எப்படி மற்றவர்களுக்கு பயன்பட முடியும்? எப்படி மற்றவர்களுக்கு பயன்பட முடியும்? எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, இந்த அருமையான காலை வேளையிலே இங்கே வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை புதுப்பிக்கும்படியாக நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் அழைக்கிறார். புதுப்பிக்க ஒப்பு கொடுங்க, புதுப்பிக்க ஒப்பு கொடுங்க. எந்த காரியத்தில் நீங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டுமோ, ஜெப வாழ்க்கையிலோ, வேதம் வாசிப்பிலோ, சாட்சியின் வாழ்க்கையிலோ, எவைகளில் நீங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டுமோ இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. எத்தனை முறை ஆண்டவர் உங்களை கண்டித்து உணர்த்தி இருக்கிறாரோ, எந்த காரியத்தில் நீங்கள் உணர்த்தப்பட்டிருக்கிறீர்களோ, பாவத்திலோ அல்லது நீதியிலோ, அவர் கொடுத்த நியாய தீர்ப்பிலோ, எவைகளில் நீங்கள் மனம் திரும்ப வேண்டுமோ ஒப்பு கொடுங்கள். அப்படியே எல்லாரும் இருந்தவாறு கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தயவு செய்து இருதய கடினம் வேண்டாம், மன கடினம் வேண்டாம். ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுங்க. அவர் நம்மை எத்தனை முறை கண்டித்து உணர்த்தி இருக்கிறார், எத்தனை முறை நம்மை உணர்த்தி இருக்கிறார். இன்னமும் தாமதம் ஏன்? இன்னமும் மன கடினம் ஏன்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்தேன் என்று சொல்லுகிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களே ஆகி, உங்கள் இருதயத்தில் கடினம் வேண்டாம், இருதயத்தில் கடினம் வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்று சொன்னால், ஆண்டவரே என்னை புதுப்பியும் என்று சொல்லி கேளுங்க. என்னை புதுப்பியும் ஐயா, ரினியூ மை லார்ட், என்னை புதுப்பியும் ஆண்டவரே. என் ஜெப வாழ்க்கையை புதுப்பியும், என் சாட்சி வாழ்க்கையை புதுப்பியும், என் ஊழியத்தை புதுப்பியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவர் என்று சொல்லி கேளுங்க.
தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற ஆண்டவர், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர் ஆண்டவர். இதுவரை நீங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்தினது போதும், இதுவரை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினது போதும், வேதனைப்படுத்தினது போதும். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகுங்கள். என்னை புதுப்பியும் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்வீராக, உங்க சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே, என்னை ஒப்படைக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. ஒரு 2 நிமிடம் நாம ஜெபிக்க போகிறோம். இது தேவனோடு கூட பேசுகிற ஒரு நேரம், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற ஒரு நேரம், அவருடைய ஆளுகைக்குள்ளாக அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். தயவு செய்து இந்த நேரத்தை அசட்டை பண்ண வேண்டாம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்வு மாறாதா? நான் இழந்து போன என் பலன் எனக்கு திரும்ப கிடைக்காதா? நான் இழந்து போன நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதா? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பெந்தேகோஸ்து நாளிலே பெருமழை இரைச்சலை போல இறங்கின பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எனக்குள்ள வேண்டுமே. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொன்னீரே. எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை புதுப்பிப்பீராக. ஆண்டவரே, இன்று உம்முடைய சத்தத்தை கேட்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே புதுப்பிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. தேவ வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்குவதாக, கர்த்தருடைய ஆளுகை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. சுவாமி, உம்முடைய அன்பின் கரத்துல எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உம்முடைய சித்தம் எங்கள் பாக்கியமாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று